எனது பெயர் ஆர் மணிகண்டன். நான் வந்து தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்காத்தில் மணலூருங்கிற கிராமத்தில் இந்த இயற்கை வேளாண் விவசாயத்தை 8 வருட காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களோட நோக்கம் வந்து இயற்கை விவசாயத்தில் என்னென்ன மகத்துவம் கிடைக்குதோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் இதை செய்துக்கிட்டு கொண்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் மாறும்போது இந்த விவசாயத்துக்கு நிறைய ஊரில் எதிர்ப்புகள் எல்லாமே இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு வந்து தெளிவான ஐடியா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் யூடியூப் மூலியமாகவும் அவரோட சமூக சேவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதலின்படி இந்த விவசாயத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். பாரம்பரிய ரகத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி கால சூழ்நிலையாக இருந்தாலும் அது தாக்கு பிடிச்சி வளர்ந்துடும். அதுக்கு வந்து நம்ம பெருசாக சப்போர்ட் பண்ண தேவையில்லை, தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அது மட்டும் தான் நாங்கள் கற்றுக்கிட்டது இயற்கை விவசாயத்தில். அதுக்கு காலத்துக்கு தகுந்த இடுபொருட்களை நம்ம கொடுத்தாலே போதுமானது. இது வந்து பெரிய ஒரு பராமரிப்புக்கு பெரிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இதை பொறுத்தவரைங்க இது விளையிற அந்த விளைச்சலை சரியான முறையில் பக்குவப்படுத்தி நம்ம அரிசியை அதோட மகத்துவம் போகாமல் அதை உரித்து அரைக்காமல் அதை உரித்து அந்த அரிசியை வந்து நேரடியாக நாங்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஆலங்குடி பெருமாள்னு சொல்கிற அந்த ஒற்றை நாற்று நடவு முறை தான் நடவு செஞ்சுருக்கோம் இந்த வயலில். இப்போ வந்து ஏக்கருக்கு 2 கிலோ விதை நெல்லே போதுமானது. நாங்கள் வந்து ஒரு 100 குழி ஏரியா பரப்பளவு எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 8 கிலோ விதை நெல்லை தெளித்து அதில் தெளிவு விதைன்னு சொல்லுவாங்க, ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் தெளிவு விதையாக விட்டு அதை 16லேருந்து 20 நாளுக்குள்ளே எடுத்து நடவு பண்ணுறோம். இந்த மெத்தட் படி நம்ம நடவு செய்யும் போது நடவுக்கு தேவைக்கூடிய நாற்றாங்கால்னு ஒரு இது நமக்கு மிச்சப்படுது. நாற்றாங்கால் பெரிய தேவையில்லை. இதுவே நம்ம அதில் உள்ள இது ஆட்களை வச்சு பறித்து நட்டுக்கலாம். ரெண்டாவது, ஆட்கள் நடவு அந்த ஒரு அடிக்கு 1 நடவு முறையை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் நட்டுருக்குறோம். இந்த மெத்தடில் நாங்கள் நடவு பண்ணும்போது அது தூர் கட்டுறது நல்லா தூர் கட்டி வருது. ரெண்டாவது, அதோட மகசூலும் நல்லா இருக்குது. பயிர் நல்லா தரமாக வளருது, ஒன்றோட ஒன்று சாயறதில்ல. இந்த ஒற்றை நாற்று நடவு முறையில் வரக்கூடிய நெல் தரமான மெச்சூரிட்டியோடு இருக்குது, முழு தன்மையாக அது அடையுது. இப்போ ஒரு கூட்டமாக சேர்ந்து போடுற அந்த நெல்லை விட இந்த நெல் வந்து கொஞ்சம் தரமாக இருக்குங்கிறத நம்ம அனுபவத்தில் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு வந்து பராமரிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தண்ணி விடுறது, களை எடுக்கிறது. ரெண்டாவது, மீன் அமிலம் இல்லை பஞ்சகாவியா, இது ரெண்டுத்தையும் நாங்கள் 2 தடவை ஸ்ப்ரே பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் பெரிய பராமரிப்பு நாங்கள் பண்ணுறதில்ல. டெய்லிக்கு வயலில் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது என்ன அப்படிங்கிறது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் செலவு, களை எடுக்கிறது, இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே கம்மி இந்த ஒற்றை நாற்று நடவு முறையை பொறுத்த வரைக்கும். இதோட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் மட்டும் பராமரிப்பு இருந்தாலே இது வளர்ந்துடும். இதுதான் பாரம்பரிய நெல்லோட ஒரு பெரிய மகத்துவம். இதுக்கு பெரிய ஒரு கூடுதலான ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம தண்ணீரை மட்டும் சரியாக பராமரிச்சுட்டு வந்தாலே நட்டதுலேருந்து அதுவாகவே தானாகவே வளர்ந்துடும். இதுலேயே ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் எதுவுமே அடிக்காமல் வச்சுருக்கோம், அதுவும் நல்லா தான் வளர்ந்து வந்திருக்கு. அது எதுவுமே பஞ்சகாவியாவும் கொடுக்கல, மீன் அமிலமும் கொடுக்கல. இது கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, இந்த எலி, குருத்து பூச்சி இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது இந்த மீன் அமிலத்தினால. இதை பஞ்சகாவியோட கலந்தும் கொடுக்கலாம். அது கலந்து 2வது தடவை இப்போ இதை கொடுத்துருக்குறோம். அதனால் 2 மகத்துவம் இருக்குது. விவசாயிகள் நீங்கள் இதேமாரி இதெல்லாம் நீங்கள் உங்கள் வயலில் செய்து பார்த்து அதன் முழு பலனை நீங்கள் அடையணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 6 ஸ்ப்ரேயர் வரைக்கும் அடிக்கலாம். 16 லிட்டர் உள்ள ஸ்ப்ரேயராக இருந்தால் 350 ml மீன் அமிலமும் 350 ml பஞ்சகாவியாவும் கொடுக்கலாம். இதே நம்ம 10 லிட்டர் ஸ்ப்ரேயர் இருந்தால் 200 ml 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml பஞ்சகாவியம் மீன் அமிலம் ரெண்டுமே போதுமான அளவு உங்களுக்கு போதும். இதை தண்ணியோட கலந்து வடிகட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை எங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வாய்க்கால் பாசனம், ஒரு வயலுக்கும் வாய் மடையை திறந்து விட்டு 16 லிட்டர் தண்ணி, அப்போ 3 மடங்கு ஒரு ஏக்கருக்கு 6 ஸ்ப்ரேயருங்கிறது ஒரு 16 லிட்டர் வாட்டர் கேனில் வச்சு நீங்கள் வாய்க்கால் பாசனமாகவும் அதை கொடுக்கலாம். அப்போ ஒரு ஏக்கருக்கு 1 லிட்ரு மீன் அமிலம், அப்போ பஞ்சகாவியாக இருந்தால் 1 லிட்ரு. இதை வந்து 2 முறையாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதோட முழு ஒன்று முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லை வாய் மடையை திறந்து வாய்க்கால் பாசனமாக பண்ணுங்கள். எப்படியோ போய் அது சேர்ந்துடும், நுண்ணுயிர் பெருக்கம் நடக்கும் இது கொடுக்கும்போது கண்டிப்பாக. இந்த வருடம் நாங்கள் வந்து கோணவீட்டர் பயன்படுத்தலை. ஏன்னா ஆட்களை விட்டு உள்ளூர் ஆட்களுக்கு வேலை கொடுக்குங்கிறதுனால பெண்கள் தான் இதை எடுத்து பயன்படுத்தினாங்க. அதுவே இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. வர வருடம் நாங்கள் கோணவீட்டர் போட்டு அதுக்கும் இதுக்கும் எப்படி கம்பேரிசன் பார்க்கலான்னு இருக்கிறோம். இதை அறுவடை பண்ணால் ஏக்கருக்கு 25லேருந்து 35 மூட்டை வரும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு.
அதாவது ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை மேனிக்கு ஒரு 3 ஏக்கர் நாங்கள் இப்போ நடவு பண்ணியிருக்கிறோம். ஒரு 90 மூட்டை அளவு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நெல். அப்படி வந்துடும்போது நமக்கு போதுமான மகசூல் கிடச்சிருக்கும். செலவுக்கும் வரவுக்கும் இதை வந்து நீங்கள் நார்மல் மில்லில் அரைக்காமல் அதை காய வச்சு ஒரு 3 மாத காலம் 3 அமாவாசை இல்லாட்டி 3 பௌர்ணமி கழித்து நேரடியாக உரித்து நேரடி விற்பனை நீங்கள் பண்ணும்போது இது வந்து ஒரு 3 லட்ச ரூபா அளவுக்கு நெல்லை அரிசியை நீங்கள் விற்கலாம். கிலோ 200 வரைக்கும் கருப்பு கவுனி போகுது மார்க்கெட்டில். நம்ம ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கடைகளுக்கும் அனுப்புகிறோம். அந்த மாதிரியும் பண்ணுறோம். அதில் அவுள் பண்ணி அனுப்புகிறோம். அதை இடியாப்பம் மாவு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ரெடி செய்து அனுப்புகிறோம். விதை நெல் விதை நெல் வந்து நீங்கள் வெளியில் என்றைக்குமே எடுக்கக்கூடாது. நம்ம வயலுக்குள்ளேயே எது தூர் நல்லா கட்டியிருக்குன்னு பார்த்து அதை கையால் அறுத்து நிழல் டைமில் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 4 மணி 5 மணிக்கு அதை அறுத்து எடுத்து நீங்களே ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த விதை நெல்லை எது தூர் கட்டி நம்ம வயலில் எது தூர் கட்டி வெடிச்சிருக்கு அப்படின்னா எது தூர் அதிகமாக கட்டியிருக்கு நெல்லும் மெச்சூரிட்டி ஆகி வரும். ஒரு வயல் இருக்குன்னா அதில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நிறையா விடும். அந்த விதை நெல்லை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதை விதை நேர்த்தி பண்ணி பயன்படுத்தும்போது 100% ஜெர்மினேஷனோடு இருக்கும். அந்த நெல் விதையும் நல்லா முளைக்கும். நாங்கள் இது வரைக்கும் விதை நெல் வந்து வெளியில் வாங்கலை. நாங்களே எங்கள் வயலில் தேவையானதை எது தூர் அதிகமாக வெட்டியிருக்கோ அந்த நெல்லை அறுவடை பண்ணி அதை நாங்கள் கையாலே அடித்து எங்கள் தேவைக்கு நாங்கள் நெல்லை பயன்படுத்திப்போம். நாங்கள் ஒரு 3 ஏக்கருக்கு எங்களுக்கு நெல் தேவை 8 கிலோ தான். ஒரு 10 பயிரை ஒரு 3 பயிரை கட் பண்ணி நம்ம எடுத்தாலே எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் கொடுக்கறதுக்கு ஆட்களை வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அதனால் இந்த எஸ்ஆர்ஐ மெத்தட் படி ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அதிகப்படியான நெல். அப்போ நம்ம 6 கிலோ நெல் ஒரு 8 கிலோ நெல் நம்ம மொத்தத்தையும் பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம தரமான நெல் எது வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணி நம்ம விதைக்காக பயன்படுத்திக்கணும். அப்படி பண்ணும்போது கலப்பு இருக்காமல் நல்லா வரும். எஸ்ஆர்ஐ மெத்தடில் நடவு பண்ணும்போது கலப்பு இல்லாமல் வரும். அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது வந்து அந்தளவுக்கு தரமான ஜெர்மினேஷனோட அந்த நெல் விளையும். எல்லா பயிருமே மினிமம் வந்து ஒரு 40லேருந்து 80 தூர் வரைக்கும் வெடிக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது வீட்டில் எப்படி எதிர்ப்பு? இப்போ எப்படி இந்த இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புங்கிறத விட அவங்களுக்கு புரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு புரியாது. ஒரு 6 மாத காலம் ஒரு போகம் பண்ணும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் தூத்தலுக்கு ஆட்படுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக மாறுறாங்க. இது வெற்றியாளருங்கிறத விட இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறது இந்த 6 மாத காலத்தை நம்ம தாக்கு பிடிச்சி நின்று அதை செஞ்சு வரதில் தான் இருக்குது. இனிஷியலாக எங்கள் வீட்டிலேயே எதிர்ப்புங்கிறத விட புரிதல் இல்லாததுனால அதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது புரிதல் வந்ததே இப்போ நான் வரதில்லை வயலுக்கு. அப்பா தான் வந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ வெளி வேலைகளை தான் பார்த்துட்ருக்குறோம். வந்து நடவு பண்ணுவோம், அதோட சரி அவங்களே மாறிடுவாங்க. அதான் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு ஒரு உரம் போடாமல் செயற்கை உரம் போடாமல் ஒரு நெல் விளையுங்கிறத இயற்கை விவசாயத்தில் நம்ம வயலில் நம்ம அதை அனுபவத்தில் பார்த்ததுனால இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுனால இன்றளவும் ஒரு 3 ஏக்கரை பண்ணி அதை விதையும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஐயா இப்போ கழிவு மீன்ன்றவங்க அந்த வந்து மார்க்கெட்டில் போயிட்டு வேஸ்ட் மட்டும் வாங்கிட்டுருவாங்க, மண்டை வால் அப்படின்ட்டு, அதுதான் போடணுமா இல்லை ஃப்ளஷோடு போடணுமா? இப்போ வந்து மீன் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வேணாங்கிற ஒதுக்குற மீனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு மார்க்கெட்டில் வேணாங்கிற மீன் வெட்டுறவங்கள்ட்ட ஒரு கூடையை கொடுத்து ஒரு பையை கொடுத்து ஒரு 5 கிலோ அளவுக்கு ஒரு நாளைக்கு அவங்க வேஸ்ட்டை கொண்டு வந்து ஒதுக்கி போட்டாலே போதும். அது ஒரு 50 ரூபா 100 ரூபாயிலே நீங்கள் அந்த இதை ப்ராசஸ் பண்ணி மீன் அமிலத்தை தயார் பண்ணிடலாம். வேஸ்ட்டு சர்க்கரை அந்த ஆலையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. வேஸ்ட்டு சர்க்கரை, அந்த சர்க்கரையை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஊறல் போட்டு ஒரு பேரலில் அதை காலையிலும் இரவும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். 48 நாள் சுழற்சி முறையில் ஒரு 18 தடவை 20 தடவை அப்படி பண்ணால் தான் அது வந்து புழு வைக்காது. காற்றோட்டமும் போகணும். நம்ம புழு வைக்காமவும் அந்த மீன் அமிலத்தை ஒரு 48 நாள் ரெடி பண்ணிட்டோம்னா அதை நீங்கள் வந்து ஜீவாமிர்தம் மாதிரி எந்த இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ மீன் அமிலம் அடிக்கிறதுனால என்ன ஒரு மகத்துவம்னா உங்களுக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். அந்த எலி தொல்லையிலேருந்தும் நீங்கள் வெளில வரலாம். இது உங்களுக்கு நீங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியும். இப்போ போன வாட்டி நாங்கள் அதை பயன்படுத்தாதனால குருத்து பூச்சியில் எங்கள் வயலில் வந்து கொஞ்சம் சேதமாச்சு. இந்த தடவை அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னு அந்த இயற்கை வேளாண் பண்ணவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மீன் அமிலம் கொடுத்து பார்த்தவங்க எங்கள் வயலில் பூச்சியும் வரல, குருத்து பூச்சியும் வரல அப்படின்னு சொன்னதை உடனே நாங்கள் இந்த வருஷம் அதை வந்து நம்ம வயலில் 2 தடவையாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி தெளிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி மகத்துவ குணம் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். மணிகண்டனுடைய அப்பா ரிட்டையர்டு ஆடிட் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன்.
நான் இது இவனுக்கு எதிர்ப்பாகவே நான் ஒரு நாளை தெரிவிச்சுட்டு தான் வந்தேன். இது வேண்டாம், இயற்கை சரியாக வராது அப்படின்ட்டு. அவனுக்கு எனக்கு சண்டை கூட வரும் நிறைய இடத்துல. அதையும் மீறி அவன் என்னுடைய எதிர்ப்பையும் மீறி இதில் இறங்கி இவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு தான் காரணம். இன்னும் அடுத்த 3.5 ஏக்கர் இருக்குது, அதையும் அப்படி தான் செய்ய போகிறோம். எல்லோரும் நல்லபடியாக இப்போ யார் யார் தூத்துனாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து இதை சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தால் கூட அதை இருந்து செய்யணும். என்னை மீறி செஞ்சதுனால இன்றைக்கி நல்லாயிருக்கான். அதனால் சந்தோஷமாக இருக்குது. வெளி மாநிலங்களில் படிச்சிருக்காரு. அவன் பிஎஸ்சி என்னடா பேச்சுலர் ஆஃப் அக்குபஞ்சர் சயின்ஸ் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பேசிக் படிச்சிருக்காப்புல. நம்மாழ்வார் ஐயார் கூட தொடர்பில் ஒரு 6 மாத காலம் இருந்தோம் இறுதி பயணத்தில். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப பேர் அது வெறுப்பாங்க, பார்த்த உடனே இப்போ சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் செய்யணும். அதை நீங்கள் எல்லாரும் நம்ம பரப்பணும். செலவு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குட் ஃபார் ஹெல்த்து. அதனால சரியாக இருக்கு. அக்குபஞ்சரை விட்டுட்டு எதுக்கு விவசாயத்துக்கு வந்து? யார் இவர் ரெண்டையும் சேர்த்து செய்கிறான். விட்டுட்டு வரல, அதில் உடலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உணவை பற்றி நம்ம விவசாயத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை உணவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயா போகிற ஆட்கள்லாம் சொல்ல விஷயங்களை நம்ம வயலில் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்கிறோம். ஒரு இயற்கையத்தில் விவசாயம் பண்ண முடியுங்கிறத நிறைய பேர் ப்ரூவ் பண்ணாலும், இதை எடுத்துக்கிட்டால் நம்ம ஊர் மணலூரில் இந்த 3 ஏக்கர் தான் இன்றைக்கி இயற்கை வேளாண் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். சார் இதை ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ரொம்ப பேர் அலட்சியமாக சொல்லிட்டாங்க இந்த ஊரில் கேவலமாக. இப்போ பார்த்தோன்னா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, எல்லோரும் இதுக்கு வராங்க. எல்லாருக்கும் நல்லது போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சிம்பிளான செலவில் நல்ல தரம் உள்ள 5 ஏக்கர் 7 ஏக்கர் 15 ஏக்கர் கூட வச்சுருக்காங்க. வீட்டுக்கு ஒரு 100 குழி இயற்கை வேளாண் விவசாயம் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை பண்ணி அதை நீங்கள் உணவை உட்கொண்டாதான் அதோட மகத்துவம் உங்களுக்கு புரியும். எத்தனை ஏக்கர் வச்சிருந்தாலும் அவங்களோட ஃபேமிலியில் யாராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயில் அகப்பட்டு நோயாளியாக தான் இருக்கிறாங்க. ஒரு நாற்றாங்கால் அளவாச்சும் அவங்க வீட்டுக்கு தேவையான விவசாயங்களை பாரம்பரிய ரகங்களை நட்டு அதை உட்கொண்டு அதோட மகத்துவம் போய் சேரணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இப்போ இந்த இயற்கை வேளாண் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கையில் எடுத்து. இந்த பணி நல்லா விரிவடைய உங்களோட முழு உதவியும் தேவை. உங்களுக்கு தேவை உள்ளவங்க நீங்கள் எங்களை மாரி இயற்கை வேளாண் விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட நேரடியாக வாங்கி அவங்களுக்கு தகுந்த ஊக்கமும் உறுதுணையும் கொடுக்கணுங்கிறது நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம்.